கோவையில் சக மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் தனியார் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 20 வயதான அமுதன் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். திங்கட்கிழமை இரவு நண்பருடன் கல்லூரிக்கு அருகே உள்ள சாலையில் நடந்து சென்றபோது 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவர்களை வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அமுதனை நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதையடுத்து செட்டிப்பாளையம் போலீசார் உடலை மீட்டு சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 5 மாணவர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தனது மகன் எந்த தவறும் செய்யவில்லை என தெரிவித்த பெற்றோர் சில நாட்களுக்கு முன்பு விடுதியின் பின்புறம் சென்றபோது வடமாநில தொழிலாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அமுதனை கல்லூரி நிர்வாகம் விடுதியிலிருந்து வெளியேற்றியதாகவும் தெரிவித்தனர். பின்னர் அவர் மீண்டும் விடுதியில் சேர்ந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நடந்ததாகவும் கூறினர். ஒரு படிக்க வந்த இடத்துல இப்படி கொண்டு போடலாமா சார்? நாங்க படிக்கதான் சார் அனுப்புறோம், கொண்டு போறதுக்கா சார் அனுப்புறோம். மேலும் வடமாநில தொழிலாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையின் போது கல்லூரி நிர்வாகம் அமுதனிடம் விடுதியில் போதைப் பொருள் தொடர்பாக விசாரணை நடத்தி சில தகவல்களை சேகரித்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்றும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது மகனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என கண்ணீர் மல்க தெரிவித்த அவர்கள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே மருத்துவமனையில் இளைஞரின் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.